23ஆம் சங்கீதம் 5ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. யாருக்கு முன்பாக? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை தெரியுமா? நீங்கள் வேத புத்தகத்தில் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணி படித்தோம்னு சொன்னால், தனிப்பட்ட நிலையில் வித்தியாசப்படுத்தி தியானித்து பார்த்தா ஒவ்வொன்றுமே நமக்கு பிரயோஜனமான வார்த்தை தான். ஒரு பைபிளில் அண்டர்லைன் பண்ணி ஆரம்பித்தா எவ்வளவு அண்டர்லைன் பண்ண முடியும்? அவ்வளவு விஷயங்கள் இருக்குது வேத புத்தகத்தில். ஆகையினால் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை தான் நம்மோடு பேசுகிறது. அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து செயல்பட வேண்டும். எப்போவுமே ஒரு பந்தின்றது அவ்வளவு சீக்கிரமான சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பந்திக்கு வர்றவங்க அவங்க எப்படி இருக்கணும்? ஒரு பந்திக்கு வர்றவங்க, அந்த பந்தியில் பங்குறவங்க, கல்யாண பந்தியில் எல்லாரும் பங்கு பெறலாம், அழைக்கப்பட்டவங்களும் பங்கு பெறலாம், அழைக்கப்படாதவங்களும் வந்து சாப்பிட்டு போகலாம். அந்த பந்தி அல்ல இந்த பந்தி. அந்த மாதிரி பந்தியாக இந்த பந்தியை நினச்சிடக்கூடாது. அந்த பந்தியில் பங்கு பெறுறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? ஒரு பந்தி நடக்குது, அந்த பந்தியில் விசாரணை செய்கிறவங்க கடைசியில் ஒடியாந்தா விசாரணை செய்வாங்க. அது யாரை விசாரிக்க விடுவாங்க? அந்த பந்திக்கு பொறுப்பான ஆளைத்தான் விடுவாங்க. அதுபோல் ஒரு பந்தியில் மொய் எழுதுகிறவங்க, அந்த பந்திக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் மொய் எழுதுவாரா? எழுத மாட்டார். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு எப்படி பந்தியில் பங்கு பெறாங்க பாருங்கள். ஆராதனைக்கு வர்றோம்னா சகோதரிகள் எல்லாருடைய சார்பாக சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம். சகோதரிகள் ஸ்தோத்திரம் பண்ணால் பாவம் இல்லை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பெண்கள் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருங்க. பரிசுத்த சபைகளில் பெண்கள் பேசுகிறதுக்கு என்ன இல்லை? அனுமதி இல்லை. ஆண்கள் வராமல் பெண்கள் மட்டும் இருந்தால் பெண்கள் பேசிக்கலாம், அதில் தப்பு இல்லை. அப்படி அவங்க சேர்ந்து வர்றதுனால தான் பெண்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் கட்டாயமாக என்ன அணியணும்? முக்காடு அணியணும். அப்பம் எடுக்கும்போது முக்காடு தவறி விழுந்துட்டா நீங்கள் முக்காடு போடாமல் அப்பத்தை வாயில் வைக்கக்கூடாது. பாத்திர பாலம் பண்ணும்போது முக்காடு தவறி விழுந்துடக்கூடாது. முக்காட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அது ஆண்களுக்கு இல்லை. ஆண்கள் முக்காடு போடக்கூடாது. இதுக்கெல்லாம் பைபிளில் தெளிவான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் படிக்கணும். படிக்கும்போது தான் அது நமக்கு தெரியும். படிக்கிறவங்களுக்கு, படித்தவங்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். அல்லது கேட்கணும். அது அப்போ தான் அதனுடைய விஷயத்தை அறிய முடியும். 5 வாரம் நான் ஆராதனைக்கு வராமல் நான் பாட்டில் வந்து அப்பம் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. அவங்க எழுந்து நின்று சபைக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? நான் ஏன் வரலன்ற காரணத்தை சொல்லணும். நம்முடைய சபைகளில் இந்த பரிசுத்த பழக்கங்கள் எல்லாம் கொண்டு வரணும். அப்போ பந்தி சாதாரணமானதில்லை. நான் வந்து பாட்டு பாடிட்டு தோத்திரத்துக்கு தியானத்துக்கு இதெல்லாம் இல்லாமல் வெளியில் போயிட்டு திரும்ப வந்து அப்பத்தில் பங்கெடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. பாட்டுக்கு துதிக்கு ஜபத்துக்கே வர்றதில்லை. கடைசி கட்டத்தில் ஒடியாந்து பிரதர் நேரம் ஆகிப்போச்சு எனக்கு அப்பம் கொடுங்கன்னு சொல்லலாமா? இதெல்லாம் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம். பாவம் என்று சொல்ல வரவில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம். பாவம் எது, பிரியமில்லாதது எது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பாவத்தில் 2 வகை பாவம் இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் பகுத்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் இதில் ஸ்டடியாக நிற்க முடியும். ஒரு தம்பி இருக்கிறாரு, அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு டைவர்ஸ் ஆகிட்டார். டைவர்ஸ் ஆகிறது அப்படின்றது வேதம் சொல்லி கொடுத்த பழக்கம் இல்லை. வேதமும் சொல்லி கொடுத்துருக்கு. அது பழைய ஏற்பாடு. தள்ளுதல் சீட்டு கொடுக்கறது. அதனால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலையும் அவங்க சட்ட ரீதியாக, நாட்டு சட்ட ரீதியாக டைவர்ஸ் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணலாம்? திருமணம் முடிக்கலாம். ஆனால் அதை சில பரிசுத்தவான்கள் ஏற்றுக்கொள்கிறதில்ல, சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கும்போது
அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில காரியங்கள் இருக்குது. இப்போ ஒரு விசுவாசி டைவர்ஸ் ஆனால் அவர் திருமணம் முடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர் திருமணம் முடித்த பிறகு அவர் ஆராதனை தியானத்திலோ செய்தியிலோ பங்கு பெறுகிறதுக்கு அவர் யார் இல்லை, பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள். மனைவி இறந்த பிறகு கல்யாணம் முடிக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு மனிதனுக்கு 5 மனைவி இருந்து 5 மனைவியும் இறந்து போனாலும் 6வது மனைவி என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம். அதுக்கெல்லாம் பைபிள் மகுத்தறிவான நிலையில் இடம் கொடுக்குது. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பந்தி யாருக்கு முன்னாடி, சத்துருக்களுக்கு முன்னாடி. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். சத்துரு உன்னை குற்றப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறான். அதனால தான் நீ குற்றப்படாதபடி இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும். உன்னை குற்றப்படுத்த சத்துரு ரொம்ப விருப்புறான். நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுற ஆள் தானா? உன் இஷ்டப்படி வாய் பேசிட்டு நீ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. 21ஆம் வசனம். தைரியமாக படிங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், பார்த்தீங்களா, பேய்களுடைய பாத்திரம்னு சொன்னால் ஒரு விக்கிரக கோயிலில் போய் அங்கே இருக்கிற பாத்திரத்தை சொல்லலை. நீங்கள் விக்கிரக கோயிலில் போய் அங்கே இருக்கிற பாத்திரத்தில் பங்கு பெற மாட்டீங்க. ஆனால் விசுவாசிகள் சில சமயங்களில் அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு அந்த வாரத்தில் அப்பத்தில் என்ன எடுப்பாங்க, பங்கெடுப்பாங்க. அது என்ன அர்த்தம்? பேய்களுடைய பாத்திரத்திலும் பங்கெடுக்கிற மாதிரி தான். அதனால தான் நம்முடைய வார்த்தைகளை வச்சு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறாரு, நியாயம் தீர்க்க போகிறார். நம்முடைய வார்த்தைகள் கூட, வார்த்தை வெல்லும் கொல்லும் சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தை வெல்லும் கொல்லும். உண்மைதான். ஆண்டுடைய வார்த்தை நம்மளை நியாயத்தீர்ப்புக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்படும். அதான் சொல்கிறாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம கெட்ட வார்த்தை போய் இந்த மரத்தில் என்ன செஞ்சுருக்குமா, ஒட்டி இருக்குமா. அப்போ நியாயத்தீர்ப்பில் அந்த மரம் என்ன சொல்லுமா, அப்படியெல்லாம் பைபிளில் இருக்குது. நீங்கள் படித்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால் எந்த வார்த்தையுமே அழிஞ்சு போகாது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணுனா அந்த வார்த்தை அவரே பேசுகிறத கொண்டு வர முடியுமா, முடியாதா? முடியாதா? முடியும். ஏன்னா வார்த்தை என்ன செய்யலை, அழியலை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்முடைய வார்த்தை, உலக மக்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் அடுக்கடுக்கா அது அலைவரிசையில் என்ன செய்யுது, நின்றுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கலை, அதாவது நின்றுக்கிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல். அப்போ நானும் நீங்களும் பேசுகிற வார்த்தை, செய்யக்கூடிய செய்கை எதுவுமே என்ன செய்யாது, அழியாது. பிரியமான அன்புக்குரிய என் சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பந்தியில் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, அந்த பந்தியை நான் எப்படி பாவிக்கிறோம்? அந்த பந்தியை நம்ம விருப்பப்படி பாவிக்க முடியாது. அந்த பந்தியில் பங்கு பெறாத ஒரு ஆள் பாட்டை தொடங்கி விட்டு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்பத்தில் என்ன செய்யக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. அப்பத்தில் பங்கு பெறாமல் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியில் நம்ம ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த பந்தியில் என்ன பண்ணணும், பங்கு பெறணும். பங்கு பெறும்போது தான் அதில் பங்கெடுக்கணும். அப்படி இருக்குது. அதனால தான் பரிசுத்த சபையை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் என்ன புத்தகம்? மல்கியாவின் புத்தகம். என்ன புத்தகம்? மல்கியாவின் புத்தகம். மல்கியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்களேன். அங்கே 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்களேன். 6ஆம் வாக்கியம் படிங்க. ஆமாம். நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும். பிதான்னு ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், ஃபாதர். அப்போ அப்பா, நான் அப்பாவானால். நம்ம இதை யோசிக்கணும், சிந்திக்கணும். தேவன் நம்மோட பேசிகிட்டு இருக்காரு, தேவனுடைய ஆவியானவர் நம்மோட பேசிகிட்டு இருக்காரு. ஆகையினால தான் நம்ம
கர்த்தருடைய பந்தியை எண்ணமற்று போக செய்யவே கூடாது. அதில் படிங்க, அது கீழே நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். நான் எஜமான்னா எனக்கு பயப்படக்கூடிய பயம் எங்கே அப்படி கேட்குறார். பார்த்தீங்களா, நம்ம அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படாமல் நம்ம செய்யக்கூடாது. அதனால் நிறைய விஷயங்கள் அந்த ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்கை மீறி தான் பல விஷயங்கள் இன்றைக்கி உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அதனால் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாமளும் நம்ம ஒழுங்கை நம்ம மீறிடக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறார், என் பீடத்தின் மேல் 7ஆம் வசனம், என் பீடத்தின் மேல். இந்த அப்பா சுத்தமான அப்பா இல்லை. நம்ம பண்ணுற பந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பந்தி கெட்ட பேச்சை பேசிட்டு இதிலையும் பங்கெடுத்து அந்த வாயில் வைக்கிறோம்ல, ஒரே ஒரு வாயிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா? வரக்கூடாது. அப்போ ஒரே ஒரு ஊற்றுக்கண்ணிலிருந்து நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் வருமா? வராது. அப்போ நம்ம வாயிலிருந்து சபித்தலும் துதித்தலும் வராது. அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு பந்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த பந்தியில் பங்கு பெற நமக்கு அந்த பயபக்தி அவசியம் தேவை. நம்ம வாழ்நாளை நம்ம நினச்சிக்கணும், எவ்வளவு நாள் இருக்கிறன்றது பெரிய பிரமாதம் இல்லை. ஐயோ அவர் பரவாயில்லைங்க, ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்தாருங்க, 80 வயசு இருந்தாருங்க, 90 வயசு இருந்தாருங்க அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. அவர் கொடுக்குற வயசு வரைக்கும், கர்த்தர் கொடுக்குற வயசு வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்தை விட்டு போவாங்க. ஆனால் நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது தான் முக்கியம். கர்த்தருடைய அப்பத்திலும் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறுகிற நான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். யார் அபிஷேகம் பண்ணினது தெரியுமா? பிதா. யார் அபிஷேகம் பண்ணினார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. 133ஆம் சங்கீதத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே, வசனத்தை எடுக்கக்கூட வேண்டியதில்லை. 1லேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமாய் இருக்கிறது. அது எது? ஆரோனுடைய சிரசின் மேல். அந்த ஆரோன் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில் ஊற்றினார் பிதா. எதை? அபிஷேகத்தை. அந்த அபிஷேகன்றது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் நமக்குள்ளே வந்திருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியால் என்ன பெற்றிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அதனால் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த எண்ணெயை சிரசில் ஊற்றி நம்மளை என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே. ஆகையினாலே கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிடக்கூடாது. கர்த்தராகிய தேவன் ஒரு பந்தியை வச்சார். என்ன பந்தி தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கே 9ஆம் வாக்கியத்திலிருந்து வாசித்தா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே பாருங்க, அங்கே ஒரு பந்தி, அது கண்ணியும் சுருக்குமான பந்தி. என்ன பந்தி தெரியுமா? அந்த யோவான் ஸ்நானகன் தலை வாங்கப்பட்ட காலத்தில் அங்கே ஒரு பந்தி வச்சு நடத்தினான். யார் தெரியுமா? ஏரோது. அந்த பந்தியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தலையே என்ன செய்யப்பட்டது? வாங்கப்பட்டது. பிறந்த நாள் விழா தான். அந்த பிறந்த நாள் விழாவில் நடந்த விஷயம். பைபிளில் பிறந்த நாள் விழான்றது முக்கியமானது என்ன தெரியுமா? மறுபிறப்பு அடைந்த நாள் தான். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்ல பிறந்த நாள். ஆனாலும் உலகத்தில் நம்ம பிறக்காமல் மறுபிறப்பு அடைய முடியாது. அதனால தான் உலகத்தில் பிறந்த நாளுக்காக கர்த்தரை என்ன செய்ய போகிறோம்? துதிக்கிறோம். இது கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்தது தான். அது வேறு மக்களுக்கு அது தெரியாது. ஆனால் இன்றைக்கி உலக மக்கள் அனைவருக்கும் என்ன நாள் வந்துருச்சு? பிறந்த நாள் வந்துருச்சு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியம் படிங்களே. 14வது வாக்கியம் 9:14.
ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். பந்திக்கு எத்தனை பேராக, எவ்வளோ ஒழுங்கு பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சில சமயம் வரிசையாக உட்கார சேர் போட்டோம்னா சிலர் இழுத்து பின்னாடி போட்டுக்கிட்டு உட்காருவாங்க. அப்புறம் சிலர் இந்த 2 வரிசைக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க? ஒரு பந்தின்னா இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும், அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கணும். நான் இந்த வாரம் ஒட்டஞ்சத்திரம் போகும்போது ஒரு இடத்துல பார்த்தேன், சோளம் போட்டிருக்கிறாங்க. சோளம் வரிசையாக அவங்க அதை நட்டுருக்கிறாங்க. அப்போ நான் என்னோடய வண்டி ஓட்டிகிட்டு வந்த தம்பிக்கிட்ட, என் மகன்கிட்ட கேட்டேன், எப்படிப்பா இவ்வளோ வரிசையாக அழகாக போட்டிருக்கிறாங்க? அது ஆட்கள் அந்த இது வச்சு கொத்தி என்ன செஞ்சுருக்காங்க? போட்டிருக்கிறாங்க. இல்லை, ஏர் வச்சு என்ன செய்கிறாங்க? ஒரு ஏர் போகும்போது அந்த கலப்பையின் பின்னாடி ஒரு சோளமாக இப்படி போடுவாங்க. அப்படியே போட்டுக்கிட்டே போவாங்க. அடுத்த ஏர் என்ன செய்யும்? அதை மறைச்சிக்கிட்டே வரும். அந்த ஒரு ஏரில் சோளம் போடுவாங்க, ஒரு ஏர் மறைச்சிக்கிட்டு வரும். அடுத்த ஏரில் என்ன போடுவாங்க? சோளம் போடுவாங்க. அப்போ எவ்வளவு அகலத்துக்கு நீளத்துக்கு இருக்குது. இப்படி பார்த்தாலும் சிலது வரிசையாக இருக்கும், இப்படி பார்த்தாலும் சிலது என்ன இருக்கும். அதில் எவ்வளோ ஒரு ஒழுங்கு பாருங்களேன். தேவனுடைய ஒழுங்கு அற்புதமானது. மக்காச்சோளம் நம்மெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம், அதில் அந்த முத்து எப்படி இருக்கும்? கடவுளுடைய படைப்பை பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமான படைப்பு. ஒரு தேங்காய் எடுத்துக்கங்களேன், அந்த தேங்காய்க்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் வருது. குறும்பையாக இருக்குது, அப்புறம் அதுக்குள்ளே என்ன வருது? பருப்பு வருது, அதுக்குள்ளே ஓடு வருது, அந்த ரெண்டும் கடந்து என்ன வருது? தண்ணி இருக்குது. மழையே இல்லைனாலும் தேங்காய்க்குள்ளே என்ன இருக்குது? ஐயோ, எப்படி வந்துச்சு இந்த தண்ணி? ஆச்சரியம். கடவுளுடைய மகிமையின் படைப்பை பார்த்தீங்களா? வரிசையா ஒரு பந்தின்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு. நம்முடைய பந்தியில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். முன்னு பின்னு, பாடல் பகுதி, தியான பகுதி, ஜெப பகுதி, ஆராதனை பகுதி, காணிக்கை பகுதி, செய்தி பகுதி, நிறைவு பகுதி. இதில் எது முக்கியம்? எல்லாமே என்னதான் முக்கியம். அதான் ஒருத்தர் ஆராதனைக்கு வர்றவர்கிட்ட இன்னொருத்தர் பார்த்து கேட்டாராம், உங்கள் சபையில் காலையில் எத்தனை பாட்டு பாடுவாங்க? எங்கள் சபையில் பாட்டெல்லாம் பாடுறதில்ல. எங்கள் சபையில் எல்லோரும் கூடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடுவாங்க அப்படின்னாராம். என்ன காரணம்? அவர் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் லேட்டாக வர்றார். அந்த பாட்டுக்கு அவர் என்ன செய்யலை? வரலை. அதனால் அவர் நினச்சிட்டாரு சபையில் என்ன இல்லை, பாட்டு இல்லை அப்படின்னு. நம்ம எல்லாம் நம்மளை யோசித்து பார்ப்போமே, நம்முடைய பந்தி எப்படி பந்தியாக இருக்குது? ஒரு ஒழுங்கும் கிரமமுமான பந்தியாக இருக்க வேண்டும். தேவனுடைய புத்தகத்தில் வாசிங்க. இன்னொரு 2 வசனத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 20வது அதிகாரம். 20வது அதிகாரத்தில் நான் சொல்கிற அந்த வசனத்திலிருந்து படிங்க. அங்கே தேவன் ஒரு பந்தியை பற்றி அங்கே சொல்லி வச்சிருக்காரு. 20வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து படி. சரி, அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அமாவாசைக்கு ஒரு விசேஷமான விருந்து நடக்கும். இப்போ ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்துருக்காரு. ராஜா பேர் என்ன? சவுல். அப்படி சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லணும். ராஜா பேர் என்ன? பைபிளை படிங்க. சும்மா இருக்கிற நேரமெல்லாம் செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிற நேரமெல்லாம் என்ன படிங்க? பைபிள் படிங்க. நானும் போகிற வீட்டிலெல்லாம் பார்க்குறேன், யார் கையிலையும் பைபிள் ரொம்ப இல்லை, ஆனால் எல்லார் கையிலையும் என்ன ரொம்ப இருக்குது? செல்லு ரொம்ப நல்லா இருக்குது. செல்லு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கோழிக்கு தான் செல்லு பிடிக்கும்னு. அது போட்டு ஊறிக்கிட்டே இருக்கும், நைட்டு கூட தூங்க முடியாது. அது மாதிரி தான் இப்போ இந்த செல்லும் ஊறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், கவனிங்க. ராஜா பந்தியில் இருக்கார். அடுத்த வசனம். தாவீது இருக்கு இடம் எப்படி இருக்கு? ஏன் காலியாக போச்சு?
நீ தான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்க. நல்லா கவனிங்க. தாவீது அங்கே வந்து உட்கார்ந்தான்னா சவுல் டக்குன்னு ஈட்டி எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறான்? எரிஞ்சிட்றான். அப்போ தாவீது இப்படின்னா ஈட்டி எங்கே போயிடும்? இதே பார்த்துக்கிட்டே இருந்தானா தாவீது வந்துட்டான். ஆனால் பந்திக்கு வரல. எங்கே இருக்கான்? பந்திக்கு வெளியில் நிற்கிறான். அநேகர் அப்படித்தான் அப்பமிக்க மனச்சாட்சி இடம் கொடுக்காம அந்த நேரத்தில் போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஃபோன் வர்ற மாதிரி, கால் வர்ற மாதிரி, போகிற மாதிரி போயிடுறாங்க. இவன் உயிருக்கு பயந்து வெளியே போய் நிற்கிறான். தாவீது உட்காரும் இடம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் உட்கார்ற சேரு காலியாக இருக்கா, இல்லை வாரம் வந்து அந்த சேரை நிரப்புறமா? பந்தியை எவ்வளவு கனம் பண்ண வேண்டிய தாவீது கனவீனப்படுத்துகிறான். உன்னால் தானே ஒரு ஆத்மா வந்து உட்கார வேண்டிய சேர் காலியாக போச்சு. அதை யோசிக்கணும். எந்த ஆத்மாவும் நம்மளால் என்ன ஆகிடக்கூடாது? இடறல் அடைஞ்சிடக்கூடாது. அவனவனை நியாயம் தீர்க்க யார் போதுமானவர்? கர்த்தர் போதுமானவர். அவனவனுடைய நியாய தீர்ப்பு அவனவனுக்கு நிச்சயமாக என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனால் என்னால் ஒரு ஆத்மாவை என்ன செஞ்சிடக்கூடாது? இடறி போக பண்ணிடக்கூடாது. அதான் சத்தியம் நமக்கு சொல்கிறது. தாவீதின் இடம் உட்காரு விடம் எப்படி இருக்கு? 27ஆம் வசனம். மறுநாளிலும் பார்த்தீங்களா, அடுத்த வாரமும் வரல, அன்னைக்கும் வரல, அடுத்த வாரமும் வரல. அந்த இடம் எப்படி இருக்கு? சகோதரிகள், உங்கள் பக்கத்தில் உட்கார்றவங்க வரலையே, நீங்கள் போய் ஏக்கா வரலன்னு ஃபோன் போட்டு கேட்டிங்களா? அது உங்கள் மேலே விழுந்த கடமை. சகோதரர்கள் அப்படித்தான். உங்கள் பக்கத்தில் உட்கார்றவங்க வரலன்னா, ஐயா ஏன் வரலையா? பிரதர் ஏன் வரல பிரதர்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும், விசாரிக்கணும். தாவீது இருக்க இடம் எப்படி இருக்கு? அப்புறம் 29ஆம் வாக்கியம் படிங்க. அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே. இது உண்மையா பொய்யா? பொய். பார்த்தீங்களா, பொய்யும் பைபிளில் எழுதியிருக்கு. யார் சொல்கிறது இந்த பொய்யை? தாவீது. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு யார் ஏற்றவன்? இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கான்? நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு ராஜா, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்னெல்லாம் செஞ்சான் அதையும் கண்டுபிடிக்கணும். அவன் எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் அதையும் கண்டுபிடிக்கணும். நம்மளும் இப்படி தான் செய்கிறோம். பிரதர், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உயிருக்கு உயிரான நண்பனுக்கு ஒரு கல்யாணம், அங்கே நான் என்ன செய்யணும்? போகணும். இந்த வாரம் பந்திக்கு வர முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. வர முடியலை. இவன் சொல்கிறது உண்மையா பொய்யா? நீங்கள் உங்கள் நண்பருக்கு போகணும், உண்மைதான். ஆனால் நீங்கள் 100 ரூபா மொய் போடுறவர் அப்புறம் போய் எவ்வளவு போடுங்க? 200 ரூபா கூட போடுங்க. ஆனால் கர்த்தருடைய பந்தியை விட்டுட்டு போகாதீங்க. சிலர் போவாங்க, மதுரை போவாங்க, மதுரையில் உள்ள சபையில் போய் பந்தியில் பங்கெடுத்துட்டு அப்படி போவாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய பந்தி இருக்கிற இடம் ஒரு நாள் என்னவாக இருக்கக்கூடாது? காலியாகக்கூடாது. ஆண்டவரே, நான் இருக்கும் வரைக்கும். ஒரு ஊரில் ஒரு சகோதரி, ரொம்ப விசுவாசமான சகோதரி, சபைக்கு போயிட்டே இருப்பாங்க. கணவர் அடிப்பார், குட்டிச்சுட்டு வந்து இடிப்பார், ஆனாலும் சபைக்கு போயிட்டே இருக்கும். அவர் போகிற போதெல்லாம் அவருக்கு ஆதரவாக துணைக்கு யார் போகிறது தெரியுமா? ஒரு நாய் போகும். அந்த நாய் போய் அந்த அம்மா உட்கார்ற பெஞ்சுக்கு கீழே என்ன செஞ்சிடும்? படுத்துக்கிறோம். இப்போ இந்த அம்மா செத்து போச்சு, கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாய் போயிடுச்சு, அந்த பெஞ்சுக்கு கீழே போய் உட்காந்துக்கிடுச்சு நாய்க்குட்டி. இந்த குடிகாரன் என்ன பண்ணியிருக்கான்? மனைவி செத்த பிறகு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். மனைவி தான் சபைக்கு போனான்னு பார்த்தா நாயும் என்ன செய்யுது? போகுதே, எங்கடா போகுதுன்னு போய் பார்த்தா அந்த அம்மா உட்கார்ற பெஞ்சில் கீழே என்ன பண்ணிக்கிடுச்சு? படுத்துக்கிடுச்சு. அப்போ தான் அவன் புத்தி அடைஞ்சு அந்த அம்மா பண்ணின ஜபம் இந்த நாய் மூலமாக என்ன செஞ்சிருச்சு? கிரியை செஞ்சிருச்சு. பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம பந்தி இருக்கிற இடம் என்னவாக இருக்கக்கூடாது? காலியாக இருக்கக்கூடாது. அதனால் நாம் சொல்கிறோம், ஒரு பெரிய பொய்யை சொல்கிறான், சொல்லி தயவு வாங்கிட்டு இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு
வரவில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு என்ன ஏற்படுத்தி வச்சுருக்காரு? பந்தியை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அல்லேலூயா. நம்முடைய பந்தியை கனமாக நினைக்கணும். உன்னத பாட்டில் 1வது அதிகாரத்தில், உன்னத பாட்டுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புஸ்தகம், உன்னத பாட்டு 1 அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னத பாட்டை கூட்டத்தில் பச்சையாக பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது. சகோதரர்களுக்கு தனியாக பிரசங்கம் பண்ணலாம், சகோதரிகளுக்கு தனியாக பிரசங்கம் பண்ணலாம். அப்படி சில விரும்பி கேட்கிற இடத்துல நான்லாம் போய் செய்தி கொடுத்துருக்குறேன். உன்னத பாட்டு புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிங்க. ராஜா தன்னுடைய பந்தியில் ராஜா பந்தியில் இருக்கிற வரைக்கும் அந்த தைலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்ம பந்தியில் ராஜா, இயேசு ராஜா வந்திருக்காருன்னு வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன வாசனை வரணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம். ஒரு அம்மா கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துருச்சுன்னு வைங்க, அப்போ ராஜா இருக்கிறாரா இங்கே? எப்படி? மூஞ்சி முகத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ராஜா இருக்கிற பந்தியில் இருக்கிறோம். தேவனுடைய சபையாக இருக்கிற நம்ம, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்காரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி என்ன செய்யணும்? ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட தைலம் அப்படியே எங்கே வருது? தாடி வழியாக வழிந்து சரீரம் முழுசு என்ன செய்யுது? நிரம்புது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த தைலம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். ராஜா பந்தியில் இருக்கிறார், அதனால் பரிமள தைலம் என்ன செய்யுது? வாசனை வீசிக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராஜாவினுடைய பந்தியில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. உன்னத பாட்டு 1:12. பார்த்தீங்களா? 2ஆம் வசனத்தில் உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. 4ஆம் வசனத்தில் என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை அறைனா என்ன தெரியுமா? சபை. என்னை சபைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தார். நாங்கள் சபையில் துக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம், அப்படி இல்லை, களி கூர்ந்து என்ன செய்கிறோம்? ஓ, எத்தனை விதமான இனஜன சமுதாயத்திலிருந்து நம்மெல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளையா வந்து உட்கார்ந்துக்கிட்டு களி கூறணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன அறைகளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போனாரு. படிங்க. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசமே. நேசத்தை என்ன செய்வோம் அப்படின்னா நல்ல வார்த்தையில் மறுபடியும் சொல்லுங்க. நேசத்தைன்றதுக்கு என்ன வார்த்தை போடலாம்? அன்பை. அன்பை, நேசத்தை, பாசத்தை, அன்பை என்ன செய்வோம்? உங்களுடைய அன்பை என்ன செய்வோம்? நினைப்போம். கூட்டு உறவு தான் நாட்டு உறவுன்னு அரசாங்கம் போட்டு வச்சுருக்கான். நம்முடைய ஐக்கிய உறவு தான் நம்முடைய ஆசீர்வாத உறவுன்னு நம்ம போட்டுக்கணும். நம்ம என்னைக்கு கள்ளங்கபடி இல்லாமல் ஐக்கியமாக வச்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் எந்த சிகரம் உயரும்? ஆசீர்வாதத்தின் சிகரம் உயரும். ஆமென். அந்த பந்தியை எப்படி வச்சுருக்கிறோம்? கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோம். நம்ம பந்தியில் ராஜா இருக்கிறாரா? ராஜா இருக்கிற பந்தியில் அந்த நேசம் இருக்கா? ராஜா இருக்கிற பந்தியில் அந்த அன்பு உறவு இருக்கா? ராஜா இருக்கிற பந்தியில் வாசனை வீசிக்கிட்டு இருக்கா? பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீரின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு வழியப்பட்ட அன்புள்ளவர்களாக கடந்து செல்வோம். அதான் ராஜாவின் அன்பு. இந்த அன்பை 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 நினைத்து 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 மகிழ்ந்தவரை புகழ்ந்து அவருடைய பந்தியிலே தொடர்ந்து நாம் தவறாது பங்கெடுப்போம். நம்முடைய இருக்கிற இடம் காலியாக போக வேண்டாம். என் பந்தியை, என் இருக்கையை நான் எப்போது நிரப்புவேன் என்கிற தைரியத்தில் பங்கு பெறுவோம்.
தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த நாளிலே தந்த விலை மதிக்க முடியாத இரத்தன சுரங்கமாக கொடுக்கப்பட்ட அன்பு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பந்தி ஆண்டவரே எவ்வளவு அருமையும் மகிமையும் பெருமையுமான பந்தி என்பதை நினைத்து, கர்த்தருடைய பந்தியை நாங்கள் யாரும் அசட்டை பண்ணாமல், கர்த்தருடைய பந்தியை நாங்கள் யாரும் அசுத்தப்படுத்தாமல், கர்த்தருடைய பந்தியை பாக்கியமாக கருதி பேய்களுடைய பந்தியிலும் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறுகிறவர்களாக இல்லாமல், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த பந்தியிலே நாங்கள் சந்தோஷமாய் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தின் அன்பின் கோபுரத்தால் கட்டப்பட்டு மேலோங்கி வளர உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான வேளையில் கூட இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தாலும் சுகத்தாலும் நலத்தாலும் பலத்தாலும் கிருபையாலும் தயவாலும் நிரப்பி அனுப்புங்க. மறுபடியும் நாங்கள் கூடி வரும் வரை எங்களோடு இருந்து காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோத்திரம். ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக கடந்து செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.